என்ன பாஸ், ஜிம்முக்கு போனா வெறும் பைசப்ஸ் செஸ்ட்னு மட்டும் பார்க்குறீங்களா? லெக் டேவை ஸ்கிப் பண்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம உடம்புல இருக்க ரெண்டாவது இதயம் எது தெரியுமா? நம்ம கெண்டக்கால் தசைகள் தான். இதோ ஆயுசை கூட்ட வீட்டிலேயே செய்யக்கூடிய 11 சிம்பிள் லெக் எக்ஸசைசஸ். பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ். நாற்காலியில் உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி தான், ஆனால் நாற்காலி இருக்காது. முட்டிக்கு ரொம்ப நல்லது. தொட தசையும் பிச்சுக்கிட்டு வரும். அடுத்தது டோ ஜம்பிங். சின்ன வயசுல குதிச்ச மாதிரி வெறும் கால் விரல்களால மட்டும் துள்ளி குதிங்க. ரத்த ஓட்டம் வேற லெவல்ல இருக்கும். அடுத்து காப்லெட் ஸ்குவாட்ஸ். சாதாரண ஸ்குவாட்ஸ் போர் அடிக்குதா? ஒரு வெயிட்டையோ இல்ல தண்ணி பாட்டிலையோ நெஞ்சுக்கிட்ட பிடிச்சுக்கிட்டு அதே ஸ்குவாட்ஸை பண்ணுங்க. அடுத்தது டாய்ச்சி வாக்கிங். ரொம்ப அவசரப்படாம மெதுவா நிதானமா ஒரு பூனை மாதிரி அடி மேல அடி வச்சு நடங்க. இது வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது சுமோ ஸ்குவாட்ஸ். கால்களை நல்ல அகலமா வச்சு ஒரு சுமோ பைல்வான் மாதிரி உட்காந்து எந்திரிங்க. தொடையோட உள்பகுதி தசைகளுக்கு இதுதான் பெஸ்ட். ஸ்குவாட் ஜம்ப்ஸ். கொஞ்சம் எனர்ஜி அதிகமா இருக்கா? ஸ்குவாட் பண்ணிட்டு அப்படியே ஒரு குதி குதிங்க. கார்டியோவும் ஆச்சு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் ஆச்சு. அடுத்தது டக் வாக். வாத்து மாதிரி அப்படியே உட்காந்து நடங்க பார்ப்போம். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா இடுப்பு தசைக்கு செம பவர் தரும். அடுத்தது லஞ்சஸ். ஒரு காலை முன்னாடி வச்சு முட்டியை மடக்குங்க. அப்படியே மாத்தி பண்ணுங்க. பேலன்ஸ் சூப்பரா வரும். அடுத்தது ரொமானியன் டெட் லிஃப்ட். முதுக வளைக்காம எடைய கையில பிடிச்சுக்கிட்டு குனிஞ்சு நிமிருங்க. ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்தது ஸ்டெப் அப்ஸ். ஜிம்முக்கு போக வேண்டாம், உங்க வீட்டு படிக்கட்டே போதும். ஏறி இறங்குங்க, கால் இரும்பு மாதிரி ஆகும். அடுத்தது காஃப் ரைசஸ். நேரா நின்றுக்கிட்டு குதிகாலை மட்டும் தூக்கி இறக்குங்க. அந்த செகண்ட் ஹார்ட் ஆக்டிவேட் ஆயிடும். கால் ஸ்ட்ராங்கா இருந்தா வயசான காலத்துல மத்தவங்க கையை பிடிக்காம கெத்தா நடக்கலாம். இன்னைக்கே ஆரம்பிங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க லெக் டே ஸ்கிப் பண்ற ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி.